வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 18ஆம் தேதி வரை கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை மையம் தகவல். 14ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் அதிக வெப்பம் நிலவும் என வானிலை மையம் அறிவிப்பு. அதிக ஈரப்பதம் மற்றும் வெயில் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என தகவல். நெல்லை, கோவை உட்பட தமிழகம் முழுவதும் முதியவர்களிடம் வீட்டிற்கே சென்று வாக்கு சேகரிப்பு. வாக்குச்சாவடிக்கு செல்ல முடியாத 85 வயதுக்கு மேற்பட்டோரை அடையாளம் கண்டு நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி தொடக்கம். வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்பு வரை 5,78,00,000 வாக்காளர்களுக்கு விநியோகிக்க திட்டம். முற்றிய நெற்கதிரை கவனமாக அறுவடை செய்வதுதான் தேர்தல் களப்பணி. ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்பட திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடினார். ஜனநாயகன் பற்றி பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக தாவேக இடையேதான் போட்டி என்ற விஜய் பேச்சு குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என பதில். அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி பதில் சொல்ல தயாரா இல்லை. நோ கமெண்ட்ஸ். பரமக்குடி அருகே நெசவாளர் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டீ குடித்து நெசவு செய்து கலந்துரையாடினார். இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் அறிவிச்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கோமே, அதுல ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா? இங்க என்ன கிடைக்குது? மகளிர் உரிமைத்தொகை கிடைக்குது, சரி, கிடைக்குது, பஸ்ல அது எல்லாரும் கிடைக்குது. அப்புறம் படிக்கிற பசங்க படிக்கிறதுக்கு டீ சாப்பிடுங்க சார். ஆரியன் உங்களுக்கு தான் செஞ்சிருக்கோம், சாப்பிடுங்க. திமுகவின் மோசமான ஆட்சி குறித்து அம்பலப்படுத்தியதாக தமிழக பாஜகவினர்களுக்கு பிரதமர் பாராட்டு. என்டிஏ கூட்டணியின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்களை எடுத்துரைத்ததை நினைத்து பெருமைப்படுவதாக பதிவு. உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக ஏற்க மாட்டார்கள். மதுரை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. The people of Tamil Nadu will never accept Udayanidhi as chief minister. They will never accept a person who does not respect Tamil culture, Tamil women. கன்னியாகுமரி பரப்புரைக்காக நெல்லை வழியாக சென்ற விஜய் தாவேக கொடியை அசைத்து உற்சாகம். உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள். தூத்துக்குடியில் விஜயின் பரப்புரை வாகனத்தை பின்தொடர்ந்தவரின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். காவல்துறையின் கட்டுப்பாடுகளை மீறியதால் நடவடிக்கை. விஜய்க்கு இந்த தேர்தல் ஏமாற்றமாகத்தான் முடியும் என கார்த்தி சிதம்பரம் நியூஸ் 18க்கு பேட்டி. மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்று கூட புரியாமல் இருக்கிறார் என்றும் விமர்சனம். காரை பாக்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்களே ஒழிய அவர்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்போட வராங்கன்றது புரியுது. அந்த எதிர்பார்ப்பை இவர் எப்படி பூர்த்தி பண்ண போறாரு? எதை வச்சு பூர்த்தி பண்ண போறாரு? என்ன எதிர்பார்ப்புனாவது இவருக்கு உள் வாங்கிக்கிறாரா? அதை எப்படி ஒரு நிறைவேற்ற போறாரு? ஏமாற்றத்தான் முடிய போகுது. மகளிர் உரிமை தொகை வரவில்லை என பெண்கள் புகார் கூறுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி குற்றச்சாட்டு. வாக்கு சேகரிப்புக்கு மத்தியில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. மகளிர் உரிமை தொகை வரலன்னு இன்ன வரைக்கும் கம்ப்ளைண்ட். ட்ரைனேஜ் பெர்மனெண்ட்டாக இங்கே அடைச்சிருக்குது, யாருமே பார்க்கறது இல்லையா? தண்ணி சரியாக வர்றதில்லை. உள்ள மட்டும் 15 பேர் இருக்காங்க கேன்சர் பேஷண்ட்டு. இதுக்குள்ளே 15 பேர்.
இந்த 15 பேரையும் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்றுனா எப்படி வெளியில் போவாங்க? ஆஷா போஸ்லே மறைவுக்கு இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இரங்கல். தனது குரல் மூலம் ஆஷா போஸ்லே எப்போதும் நிலைத்திருப்பார் என உருக்கம். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் லீக் ஆனது திட்டமிட்ட வன்முறை என தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம். கலையை மட்டுமே நம்பி வாழும் தொழிலாளர்களின் உழைப்புக்கு எதிரான கொடூர யுத்தம் என சாடல். வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வெளியூர்களில் இருந்து வரும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். கொடைக்கானலில் கார் மீது மோதிய காட்டெருமை. காரின் கதவு மற்றும் ஜன்னல் உடைந்த நிலையில் உள்ளே இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர். பரவாயில்ல, நீங்க திறந்து வச்சிருந்தீங்கன்னா கொடைக்கானல் வனப்பகுதியில் பெய்த மழையால் கும்பக்கரை அருவிக்கு மீண்டும் நீர்வரத்து. 15 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. உதகை அருகே தொட்டபெட்டா மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானை. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்த வனத்துறையினர். நான் ஒரிஜினல் டெல்டாக்காரன் என கூறி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. மன்னார்குடியில் வாக்கு சேகரித்த போது டிடிவி தினகரனுக்கு பதிலடி. நாங்கெல்லாம் ஒரிஜினல் டெல்டாக்காரங்க தான், நீங்க தான் ஒரிஜினல் அடிமைங்க, நீங்க ஒரிஜினல் டெல்டாக்காரங்க கிடையாது. அவங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புறேன். சாத்தூரில் ரோட் ஷோ நடத்திய பாஜக தலைவர் நிதின் நபீன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு வாக்கு சேகரிப்பு. சிஎஸ்கே வீரர் சஞ்சு சாம்சன் சதம் அடித்தது போல கேரளாவில் மீண்டும் இடதுசாரி கூட்டணி வெல்லும். மார்க்சிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் பேபி மதுரையில் உறுதி. We read that Sanju Samson scored a century in the cricket match. So most likely LDF will also be repeating that in Kerala. பிடித்த தலைவருக்கு வாக்களிப்பதற்கான தேர்தல் இதுவல்ல என சீமான் குறித்து சூசகமாக பேசிய அண்ணாமலை. அவர்களுக்கென்று ஒரு காலம் வரும்போது வாக்களிக்கலாம் என கூறி காரைக்குடியில் பரப்புரை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். புதியவர்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க போடாதீங்கன்னு சொல்லல, தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இது அவர்களுக்கான தேர்தல் கிடையாது. திமுக வெளியே போகணும், என்டிஏ வரணும், நல்ல ஆட்சியை கொடுக்கணும். மிச்சவங்க எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. அவங்களே எங்கேயும் போறதில்லை, இங்க தான் இருக்கிறாங்க. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்திற்காக பரப்புரை செய்யும் மகனும் நடிகருமான சண்முக பாண்டியன் தேவாலயத்திற்கு சென்று வாக்கு சேகரித்தார். கொள்கையையே மாற்றிக்கொண்டவர்கள் தான் கட்சி மாறியது குறித்து விமர்சிக்கின்றனர். அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேச்சுக்கு குஷ்பு பதிலடி. ஒருவருக்கொருவர் சால்வை அணிவித்துக் கொண்ட கீழ்வேலூர் தொகுதி பாமக தாவேக வேட்பாளர்கள் பரப்புரையின் போது சந்தித்துக் கொண்ட நிலையில் பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் பொறுப்பு தலைவராக ராமலட்சுமி நியமனம். மகிழா காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு முடிவுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு. கன்னியாகுமரி மாவட்ட வனப்பகுதி அருகே நடக்கும் சட்டவிரோத கல்குவாரிகளை மூட உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஜூன் 10 அறிக்கை அளிக்க கனிமவள இயக்குநருக்கு ஆணை.
எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 12 மீனவர்களை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால் மீனவர்கள் கைதால் குடும்பத்தினர் கவலை. பிள்ளைங்க இல்லைன்னா எங்க குடும்பமே கிடையாது. பிள்ளை போய் உழைச்சிட்டு வந்தாதான் எங்களுக்கு சோறு நாங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்படியே எங்களுக்கு ஸ்ரீலங்கா பிரச்சனைங்கிறது நாங்கள் எப்படிப்பா வாழ்றது? கடல் தான் எங்களுக்கு எல்லாமே. அதை நம்பி தான் நாங்கள் வாழ்றோம். கும்பகோணம் அருகே உப்பிலியப்பன் கோயில் தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மதுரை அரசரடியில் எரிபொருள் நிரப்ப நீண்ட நேரம் காத்திருக்கும் ஆட்டோக்கள். சிஎன்ஜி, எல்பிஜி கிடைக்காததால் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கும் நிலை.